கல்யாணத்தில் போனீங்கன்னா இலையில வைக்கிறது ஃபஸ்ட்டு கேசரியாக இருக்குங்க. ஒரு கரண்டி அப்படி போட்டோன்னா லட்டு மாதிரி உக்காந்துக்கும். அந்த மாதிரி ஒரு கேசரி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அவ்வளோ அட்டகாசமாக இருக்க போகுது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிளாகவும் பண்ணலாம், ஆனால் டேஸ்ட்டாகவும் இருக்கும். கரெக்டாக ஒரு ஸ்பூன் அளவில் நெய் எடுத்துக்கோங்க. ஒரு கப் அளவில் ரவை எடுத்துக்கோங்க. நல்லா கொஞ்சமாக வறுத்து எடுத்துருங்க. ரொம்ப கருக்குன்னு வறுத்துடாதீங்க, லைட்டாக வறுத்து எடுத்துருங்க. அதுலேயே திருப்பியும் ஒரு ஸ்பூன் நெய் கொஞ்சம் விட்டு கொஞ்சமாக முந்திரி, கொஞ்சம் திராட்சை போட்டு அதுவும் ஒரு லைட்டான பொன்னிறமாக வறுத்து எடுத்துருங்க. அதே நெய்யில் திருப்பியும் ஒரு கிளாஸுக்கு 2 கிளாஸ் தண்ணி, இதுதான் கணக்கு. நீங்கள் எந்த எது எடுத்துட்டாலும் சரி, தண்ணி நல்லா கொதிச்ச அப்புறமா கொஞ்சமாக கேசரி கலர் அப்படி போடுங்க. அப்படி போட்டுட்டு அதே மாதிரி வறுத்த வச்சு ரவையும் நல்லா கொஞ்சம் ஆறட்டும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கொஞ்சம் சர்க்கரையை போட்டுருங்க. 1/2 கப்பு சர்க்கரை போட்டுட்டு கொஞ்சமாக அதிலே ஏலக்காய் தட்டி போட்டுருங்க. ரவையும் போட்டுருங்க. போட்டு நல்லா ஒரு கிண்டிகிட்டே இருங்க. கொஞ்சம் நல்லா பொன்னிறமாக வரும். அது பார்க்குறதுக்கே நல்லா ஒரு திக்னஸாக வரும். கொஞ்சம் தண்ணியாகட்டும் இருக்கும். அந்த டைமில் கொஞ்சமாக முந்திரி நம்ம வறுத்து வச்சு அதில் போட்டுடலாம். மேலே கொஞ்சம் நெய் போட்டுட்டா செம்ம அட்டகாசமாக கல்யாணத்தில் கேசரி எப்படியோ அந்த மாதிரி வீட்டில் வச்சு நம்ம சாப்பிட்லாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.